படம் என்னென்னே காட்டாமல் அதில் வர்ற டயலாக்லாம் வச்சு இப்படி ஒரு லவ் ஸ்கிரிப்ட் நான் எதிர்பார்க்கல. பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய ட்விஸ்ட்டு. ஒரு ரொமான்டிக் காமெடி ஒரு படம் எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம். அதுக்கு நான் எமக்கு தொழில் ரொமான்ஸ் காதலிக்க நேரங்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் ஒரு சின்ன காமெடி. இந்த மாதிரி கதைகள் தான் காலத்தையும் தாண்டி வாழும். ரொம்ப அற்புதமான படம். ஏன் முன்னாடியே பார்க்கலைங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணேன். நிறைய இடத்துல வசனங்கள் வந்து கைதட்டல் வாங்குது. பல இடங்களில் நாங்கள் வந்து வயிறு குலுங்க சிரிச்சிருக்கேன். உண்மையிலேயே தேட்டர்லேயே இந்த படம் பார்க்காம விட்டோம் ஃபீல் பண்ண வச்சது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து சன்னெக்ஸில் ஓடிடியில் பாருங்கள். ஏன்னா இது மாதிரியான ஒரு நல்ல படங்கள் காதலர் சம்பந்தப்பட்ட கதைன்றதுனால ஆகால பர்டிகுலராக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கேஜிங்க இல்லை எங்கேஜிங்க. நான் டைரக்டர் விக்ரமன் பேசுகிறேன். எமக்கு தொழில் ரொமான்ஸ் அசோக் செல்வன் நடித்த படம். பாலாஜி கேசவன் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம். சீன் நம்பர் 1லேருந்து டில் த எண்டு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக, எந்த நீங்கள் கவலையும் வச்சுக்காமல், எந்த ஒரிசும் இல்லாமல், ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக பார்க்கலாம். முதல்ல ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டராக. அந்த படம் என்னென்னே காட்டாமல் அதில் வர்ற டயலாக்லாம் வச்சு ஃபுல்லாக நம்மளை சிரிக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாரும் அசத்திட்டாங்க. அசோக் செல்வன் ஆகட்டும், அந்த ஹீரோயின் ஆகட்டும், ஊர்வசி மேடம் ஆகட்டும், அப்புறம் நம்ம டைரக்டர் அழகம் பெருமாள் ஆகட்டும், இப்படி எல்லாரும் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சன் நெக்ஸ்ட்டில் வர 31 அன்னைக்கு இந்த படம் ஓடிடியில் வருது. February 14 வந்து, அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து ஆஹா ஓடிடி இதில் வருது. இந்த படம் அவசியம் நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எந்த இது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பூக்களை தென்றல் உரசுவது போல் மெல்லிய காதல் கதை, வலசை வரைவு போல் வாலிபத்தின் வசீகரத்தில் இதயம் இடமாறிப்போன இலசுகளின் உணர்வு பரிமாற்றம், எப்போதும் காதலோடு கைகோர்த்து நடக்கும் சந்தேக சாத்தானின் அலைகழிப்பு. இதனை மீறி காதல் கைகூடுவதும் மனமொப்பி மனமேடை காண்பதும் தான் திரைப்படம். அதை நேர்த்தியாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். திரையில் காணாத ரசிகர்கள் ஜனவரி 31 சன் நெக்ஸ்டிலும், February 14 ஆகா ஓடிடியிலும் கண்டு ரசியுங்கள். வணக்கம். இப்போ நான் வந்து எனக்கு தொழில் ரொமான்ஸுங்கிற ஒரு படம் பார்த்தேன். நான் அதை ஏன் முன்னாடியே பார்க்கலைங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணேன். படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளவு கலகலப்பாக போகுது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சாங்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி டைரக்டர் வந்து அந்த எடுத்த விதம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் நண்பர் திருமலை வந்து தயாரிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. பல இடங்களை நாங்கள் வந்து கிளாப்ஸ் பண்ணி ஜாலியாக சிரித்தோம். கலகலன்னு போச்சு. லவ் படங்கள்லேயே வந்து இது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்டு. அடுத்தடுத்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் கிரியேட்டிவ் போயிட்டு இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது இந்த லவ்வை பொறுத்த வரைக்கும். ஒரு சீன் வந்தாலும் MS பாஸ்கர் கலக்கிட்டார். ஊர்வசி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி படவா கோபி, அழகம் பெருமாள், எல்லாமே ஹீரோயிலிருந்து ஹீரோயின்லேருந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு, அதாவது ஒரு தைரியமாக நம்மளே அந்த சினிமாவை வந்து கிண்டல் பண்ணி பண்ணது எல்லாமே ரசிக்கிறமாக இருந்தது. இந்த மாதிரி படங்கள் மக்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். இது மாதிரி நிறையா படங்கள் வரணும். அருமையான படம், எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் வந்து சன் நெக்ஸ்டில் வந்து 31 அன்னைக்கு வருது. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. அதே மாதிரி February 14 ஆஹா அதில் வருது காதல் தன்னைக்கு. இது காதலர்களுக்கும் கரெக்டாக இருக்கும், காமெடிக்கும் கரெக்டாக இருக்கும். அவசியம் இந்த படத்தை பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் திருமலை தயாரிப்பில், பாலாஜி கேசவன் இயக்கத்தில், அசோக் செல்வன் ஹீரோ நடித்த படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு காதல் காமெடி படம் பார்த்து. பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் முழுக்க காமெடி தான். எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணி பார்க்குற சீன்ஸ் தான். ஸ்ரீதர் இயக்கத்தில் இந்த காதலிக்கு நேரமில்லை அந்த படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. காதலிக்கு நேரமில்லை அப்படி தான் படம். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வயிறு வலிக்கு சிரிக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி காதலிக்கு நேரமில்லைக்கு அப்புறம் இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் படமும் முழுக்க ஹியூமர் தான். நிறைய ட்விஸ்ட்டு, அது ட்விஸ்ட் எல்லாமே அதுவும் ஒரு ஹியூமர் கலந்த ட்விஸ்ட்டு தான். அது திரைப்படங்கிறதே உழைச்சவன், கலைச்சவன், விரக்தியானவன், கவலோடு இருக்கவன், இவங்கள வந்தாங்கன்னா அதெல்லாம் மறந்து ஒரு என்ஜாய் பண்ணும்போது கவலையெல்லாம் மறக்கும். அதுக்கான படங்கள் இப்போ வந்து ரொம்ப அபூர்வம். இப்போ உள்ளே போனாலும் அங்கே ஒரு ஃபைட்டு, சேசிங்கு, துப்பாக்கி சூடு இப்படி இருக்குது. நம்ம 1000 பிரச்சனை போகும்போது அந்த பிரச்சனைலாம் மறக்கடித்து நம்மளை மகிழ்விக்கிறது தான் திரைப்படத்தோட முதல் நோக்கம். அந்த நோக்கம் இந்த படத்தில் இருக்குது.
நம்ம யார் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை மறக்கடித்து நம்மளை சிரிக்க வச்சு 2 மணி நேரம் போனதே தெரியாமல் இயக்குனர் அந்தளவுக்கு இயக்கியிருக்காரு. நிறைய இடத்துல வசனங்கள் வந்து கைதட்டல் வாங்குது. தயாரிப்பாளர் திருமலைக்கு இந்த படம் ஒரு வெற்றி படம். இயக்குனர் பாலாஜி கேசவன் அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். அசோக் செல்வனுக்கு இப்போ சமீபத்தில் வளர்ந்து வர ஹீரோ. இந்த படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து அசோக் செல்வனுக்கு அடுத்த கட்டத்தில் கொண்டு நிறுத்தம். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வர பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று ஆகா ஓடிடி தளத்தில் படம் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சிரிக்க வைக்குங்கிறது கேரண்டி. அதனால் காதலர் தினத்தன்று ரிலீஸ் ஆகிற படத்தை ஆகா ஓடிடி தளத்தில் அனைவரும் பார்த்து மகிழ்கள். நன்றி, வணக்கம். ஒரு சினிமாட்டிக்கா. நன்றி சார். என் பேர் ராஜவிந்தன். சினிமாவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கையில் நிகழ்கிற காதல் அனுபவங்களை அழகாக சொல்லியிருக்காரு. நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. காதலை வர பிரச்சனைகளை அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தை நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து சொல்லலை, ஒரு பப்ளிக்கோடு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டராக ப்ரொடியூசராக உங்களுக்கு பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். கம்மிங் ஜனவரி 31 சன்னெக்ஸில் இந்த படத்தை வந்து ஓடிடியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ தயவு செஞ்சு 31 இந்த படத்தை பாருங்கள். நிறைய டைரக்டர் இப்போ ஒரு 10 பேருக்கு மேலே படத்தை பார்த்தாங்க. அவங்களாம் மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த டைமில் பார்க்க முடியல. ஸோ இப்போ படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எதிர்பார்க்காத ஒரு காமெடி இந்த படத்தில் இருக்குது. காதலர் சம்மந்தப்பட்ட கதைன்றதுனால ஆகால பர்டிகுலராக கம்மிங் பிப்ரவரி 14 இந்த படம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஓடிடியில். மிஸ் பண்ணவங்க சன்னில் மிஸ் பண்ணிட்டீங்களா, இதுலேயும் மிஸ் பண்ணாமல் படம் பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ.